சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய மாத தேர்வுகளை பார்க்கலாமா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்கள், பொறி தின்ற எலி பொறியில் மாட்டியது. இந்த பொறினா வளையல், அந்த எலிக்காக பொறி வச்சு பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த இந்த பொறி நம்ம சாப்பிடக்கூடிய பொறி. அடுத்து, பலம் பெறுவதற்கு நிறைய பழம் சாப்பிட வேண்டும். பலம்னா வலிமை, வலிமைக்கு குண்டுல. காலை நேரத்தில் காளை மாடு தோட்டத்தில் மேய்ந்தது. காளைனா அந்த மார்னிங் டைம். காளை மாடு, மாடோட வகை காளை மாடு. அடுத்து, வாழை மரத்தின் அருகில் நின்ற நாய் வாழை ஆட்டியது. வாழை மரம்னா மரத்திலோட ஒரு வகை. இந்தலை அப்படின்னா வாள், நாயோட வாழை, குதிரையோட வாழை, அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த வாள். ஒளியுடன் மின்னல் மின்னியதும் பெரும் ஒளியுடன் இடி இடித்தது. இந்த ஒளி அப்படின்னா லைட்டு, இந்த ஒளி அப்படின்னா சவுண்டு. அடுத்து பாருங்க, யார் யாரிடம் கூறியது? பாருங்க, அரசே, அரண்மனை வாயிலில் ஒரு பெண் நிற்கிறாள். யார் கூறியதுன்னா வாயிற்காப்பன் அரசரிடம் கூறியது. அடுத்து, இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, இது யார் சொன்னதுன்னா கண்ணகி மன்னனிடம் கூறியது. அடுத்து, யாரெங்கே கோவலனிடமிருந்து பெற்ற சிலம்பை கொண்டு வா, இது மன்னன் பணியாட்களிடம் கூறியது. அடுத்து பாருங்க, இளங்கோடி போன்ற பெண்ணே நீ யார் அப்படின்னு கேட்டது யாருன்னா பாண்டிய மன்னன் கண்ணகியை பார்த்து கேட்டது. அடுத்து, சரி அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு, யார் சொன்னதுன்னா மன்னன் வாயிற்காப்போனிடம் கூறியது. அடுத்து பாருங்க, மெய் அப்படின்னா உண்மை, காய்விடத்து அப்படின்னா வெறுப்பவர் எடுத்து, சால அப்படின்னா மிகவும், சாற்றுங்கால் அப்படின்னா கூறும்போதும், தலை அப்படின்னா முதன்மை. சரிங்களாப்பா? அடுத்து மாத தேர்வு பார்க்கலாமா? பாருங்க, சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. இங்கே நீதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, நீதியை வச்சு சொற்றொடர் அமைக்கலாமா? பாருங்கப்பா. நீதி தவறாமல் மன்னன் ஆட்சி செய்ய வேண்டும். அப்புறம் உண்மை, நாம் எப்போதும் உண்மையை பேச வேண்டும். அப்புறம் பணப்பையை உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அடுத்து பாருங்க, வெகுமதி, நாம் நேர்மையாக இருந்தால் வெகுமதி கிடைக்கும். அடுத்து வானவில், வானவில் தோன்றும். இந்த மாதிரி நம்ம எழுதலாம். அடுத்து பாருங்க, பொருத்தமான சொல்லால் நிரப்புக. பாருங்க, கவி நீண்ட தூரம் ஓடினான். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்னா எனவேன்னு போட்டால் கரெக்டாக இருக்கும். எனவே அவனுக்கு கால் வலித்தது. அடுத்து பாருங்க, காற்று வேகமாக வீசியது. எனினும் போட்டால் கரெக்டாக இருக்கும். எனினும் மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை. அடுத்து பாருங்க, நான் நன்றாக ஓவியம் வரைவேன். அப்படியானால் இந்த போட்டியில் நான் பங்கு பெறலாமா? அடுத்து பாருங்கப்பா, என் பாட்டி உரிய நேரத்திற்கு அழைத்து வந்தார். அப்படி இல்லாவிட்டால் நீச்சல் போட்டியில் கலந்து கொண்டிருக்க முடியாது. அப்போ அப்படி இல்லாவிட்டால். அடுத்து, திருவிழாவில் சிறுவர்கள் பட்டாசுகளை அதிகம் வெடித்தனர். அதனால் காற்று மாசு அடைந்தது. அடுத்து பாருங்கப்பா, சொற்களை முறைப்படுத்தி தொடர் எழுதுக. இங்கே மாறி மாறி கொடுத்துருப்பாங்க, சொற்களை முறைப்படுத்தி எழுதணும். பாருங்க, கண்ணகியின் கார் சிலம்பு மாணிக்க பரல்கள் உடையது. அடுத்து, மூதாட்டி பணப்பையை அரசரிடம் ஒப்படைத்தார். அடுத்து, அறநெறிச்சாரம் நூலை எழுதியவர் முனைப்பாடியார். அடுத்து, சோழ மன்னர்கள் வாழ்ந்த ஊர் புகார் நகரம். அடுத்து, வணிகர் தான் வைத்திருந்த பணப்பையை நழுவ விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கப்பா, மாத தேர்வு பார்க்கலாமா? வகைப்படுத்தி எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா எழுவாய் பயனிலை. இப்போ அம்மா சந்தையில் பழங்களை வாங்கினார். இதில் எழுவாய் அம்மா, பயனிலை வாங்கினார். அடுத்து, மீனா காலையில் எழுந்து கோலம் போட்டாள். இதில் மீனா என்பது எழுவாய், போட்டாள் என்பது பயனிலை. அடுத்து, அன்பழகன் பள்ளிக்கு மிதிவண்டியில் சென்றான். இதில் அன்பழகன் என்பது எழுவாய், சென்றான் என்பது பயனிலை. அடுத்து, தோட்டத்தில் மலர்கள் பூத்து குலுங்கின. இதில் தோட்டம் என்பது எழுவாயில் வரணும், குலுங்கின என்பது பயனிலை. அடுத்து, கண்ணன் மைதானத்தில் பந்து விளையாடினான். கண்ணன் என்பது எழுவாய், விளையாடினான் என்பது பயனிலை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், உரையாடலை படித்து விடையளிக்க. இந்த உரையாடலை படிச்சுக்கோங்க, என்ன கொஸ்டின் கேட்காங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணலாமா? பாருங்கள், உரையாடலை நிகழ்த்தியவர்கள் யார்னா கண்ணகி, பாண்டிய மன்னர். அடுத்து, உரையாடலில் இடம்பெற்ற வினா தொடரை எடுத்து எழுதுக. என்னதுன்னா, அந்த கல்வன் கோவலனின் மனைவியா நீ, அதுதான் இதில் இருக்கக்கூடிய வினா தொடர். அடுத்து பாருங்கப்பா, பெண்ணே நீ சொல்வது உண்மை என்று அடிக்கொடிட்ட சொல் யாரை குறிக்கிறது? இந்த நீ என்று சொல்வது கண்ணகியை குறிக்கக்கூடியது. அடுத்து, கோவலன், மாசாத்துவான், கண்ணகி, இம்மூன்று சொற்களும் வருமாறு தொடர் அமைத்து எழுதுக. எப்படி எழுதலான்னா, மாசாத்துவான் என்பவரின் மகனாகிய கோவலனின் மனைவி கண்ணகி எழுதலாம் தானப்பா. அடுத்து பாருங்க, கண்ணகியின் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது. அடிக்கொடிட்ட சொல் விடையாக வருமாறு விடா எழுதுக. எப்படி எழுதலாம்? இப்போ மாணிக்க கற்கள், அது ஆன்சராக வரணும். எப்படி கொஸ்டின் மேக் பண்ணலான்னா, கண்ணகியின் சிலம்பின் பரல் எதனால் ஆனது? சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து மாத தேர்வு நம்ம கொடுத்துருங்களா?
இதில் நீங்களும் ஆகலாம் இளம் படைப்பாளர்கள் சொல்லி ஒரு அறிவிப்பு பலகையை கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு உண்டான டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்தலாம். எதில் இருந்தால் 3 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்கள் எந்த இடம்னா வஉசி மைதானம் கோவை, அது மாதிரி நாளும் கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? அதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். படைப்பு திறன்களாக குறிப்பிடப்பட்டுள்ளவை எவை? எவைனா கதை எழுதுதல், பாடல் எழுதுதல், படம் வரைதல், நாடகம் நடித்தல். அது மாதிரி 12ஆம் வகுப்பு படிக்கும் கயல்வெளி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஏன்? பாருங்கள், ஏனெனில் 3 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். அடுத்து பாருங்கள், பாலாவிற்கு விலங்குகள் பறவைகள் போல் ஒளி எழுப்ப தெரியும். அவன் எதில் கலந்து கொள்வான்? எதில்? பாலா பலகுரல் பேசலாம் போட்டியில் கலந்து கொள்வான். அடுத்து, போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கிடைக்கும் விருதை பற்றி எழுதுக. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு இளம் படைப்பாளர் பட்டம் கிடைக்கும். அடுத்து, நீங்கள் எந்த போட்டியில் கலந்து கொள்வீர்கள்? உங்களுக்கு என்ன போட்டியில் கலந்து கொள்ள பிடிக்குமோ அதை இந்த இடத்துல எழுதலாம். நான் கதை எழுதுதல், பாட்டு பாடுதல்னு சொல்லி எழுதியிருக்கேன். உங்களுக்கு பிடித்ததை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கப்பா, காரணம் அமுதாவும் விளையாடியது என்ன? கண்டுபிடிங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருங்களா? கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், கைகளில் கம்பு வைத்து சுழற்றுவேன். என்னது? சிலம்பாட்டம். அடுத்து, அம்பு போன்ற குச்சியை தூரமாக எறிவேன். அதுதான் ஈட்டி எறிதல். அப்புறம், குழிகளில் மணிகளை எண்ணி போடுவேன். அது வந்து பல்லாங்குழி. அடுத்து, மேசையில் பந்தை அடித்து விளையாடுவேன். அது வந்து மேசை பந்தாட்டம். அடுத்து பாருங்கப்பா, காய்களை விரல்களால் சுண்டி விளையாடுவேன். அது வந்து சுண்டாட்டம். கேரம் போர்டு சொல்கிறோமா அது. அடுத்து பாருங்கள், ஓடி வந்து தாவி குதிப்பேன். அது வந்து நீளம் தாண்டுதல். சரிங்களாப்பா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மேகலை கூறும் புதிருக்கு விடை அளிங்களேன். எழுதிக்கலாமா? ஓர் ஆப்பிளின் அரைப்பகுதி போல தோன்றுவது எது? இந்த மாதிரி தோன்றுவது மற்ற ஆப்பிளின் அரைப்பகுதி தான்ப்பா, மற்ற அரை ஆப்பிள். அடுத்து, செவ்வாய், வியாழன், சனி ஆகிய வார நாட்களை பயன்படுத்தாமல் 3 தொடர்ச்சியான நாட்களை சொல்லுங்கள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? நேற்று, இன்று, நாளை சொல்லலாம்ல. இது நேற்று, இது இன்று, இது நாளை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள், அமாவாசை அன்று கருப்பு நிற மகிழ்ந்து ஒன்று 2 முகப்பு விளக்குகளும் இல்லாமல் சென்றது. இருப்பினும் அது விபத்து ஏதும் இன்றி மற்ற வாகனங்களை கடந்து சென்றது எப்படி? ஏன்னா அமாவாசை நாளுமே பகல் வரும் தானே. இப்போ கருப்பு நிற மகிழ்ந்து சென்றது பகலில். பகலில் வந்து முகப்பு விளக்கு தேவை கிடையாது. அடுத்து பாருங்கள், அறையில் உள்ள 5 சகோதரிகளும் தங்களுக்கு பிடித்ததை செய்து கொண்டிருந்தனர். மல்லிகை வந்து புத்தகம் படிக்கிறாள், செம்பருத்தி ஓவியம் வரைகிறாள், நறுமுகை சதுரங்கம் விளையாடுகிறாள், வேள்விழி நடனமாடி கொண்டிருக்கிறாள். எனில் 5வது சகோதரி என்ன செய்து கொண்டிருப்பாள்? நறுமுகை வந்து யாரோட சதுரங்கம் விளையாடி கொண்டிருப்பா? நறுமுகை உடன் சதுரங்கம் விளையாடி கொண்டிருப்பாள். சரிங்களா? இதுதான். அடுத்து பாருங்கப்பா, உனக்கு பிடித்த விளையாட்டுப் பொருட்களை வரைந்து பெயரிடுங்க. இங்கே வந்து நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த விளையாட்டுப் பொருளை வந்து இந்த இடத்துல வரைஞ்சி அதுக்குண்டான பெயரை இங்கே எழுதுங்க. அடுத்து, ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்ற சிவியை பாராட்டலாமான்னு சொல்லி கேட்டுருக்காங்களா? இப்படி பாராட்டலாம். பாருங்க, நீ ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றதற்கு என்னுடைய பாராட்டுகள். உன்னுடைய கடின உழைப்பும் விடாமுயற்சி தன்னம்பிக்கையுமே உன் வெற்றிக்கு காரணம். உன்னை போலவே நீ மற்ற மாணவர்களையும் உருவாக்கு. நீ மென்மேலும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா குட்டீஸ்? இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஒர்க் புக் ஆன்சர்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.